ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனோடைய எவ்வளோ பிளான் இருக்குது, அது கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் கட்டணும், அதோடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏர்டெல் வெப்சைட்லையோ இல்லை கஸ்டமர் கேர்லேயோ கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஒரு சில பிளானை மட்டும் தான் நமக்கு சொல்லுவாங்க. என்டையராக எத்தனை பிளான் இருக்குது, அதுக்கு ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாது. வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு பதிவு நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனோடைய பிளான் மட்டும்தான், ஓகேங்களா. இது வந்து ஏர்டெல் பிளாக்கோடைய கனெக்ஷனோடைய பிளான் கிடையாது. இது ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனோடைய பிளான் மட்டும்தான். மொத்தம் எத்தனை பிளான் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 5 பிளான் இவங்க வச்சிருக்காங்க, ஓகேங்களா. என்டையர் 5 பிளான் வச்சிருக்காங்க. என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 40 MBPSல ஒன்று இருக்குது, அப்புறம் 100 MBPS, அப்புறம் 200 MBPS, அதுக்கப்புறம் 300 MBPS, ப்ளஸ் வந்து 1 GBPS வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி 5 பிளான் இவங்க வந்து வச்சிருக்காங்க. இது என்டையராக எவ்வளோ பிளான், எவ்வளோ காஸ்ட்டு, அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ, அப்படி எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் இருக்கா இல்லையா, ரவுட்டர் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 40 MBPS பிளானை வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா. ஓகே, பேசிக் இது 40 MBPSனா பேசிக் அப்படி சொல்லிட்டு இது நேம் வச்சிருக்காங்க. 40 MBPS பிளான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 499 ரூபா, அதோட மந்த்லி பிளானோடைய ரெண்ட் வந்து 499 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 499 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 589 ரூபா நீங்கள் மந்த்லி ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 589 ரூபாய் வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து அவங்கள்ட்ட முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 580 ரூபா ப்ளஸ் வந்து 3 மாதத்துக்கு வந்து 1000 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1767 வரும், ஓகேங்களா. அந்த பேமெண்ட் 1767 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, ப்ளஸ் வந்து ரவுட்டர் வந்து உங்களுக்கு டியூல் பேண்ட் ரவுட்டர் வந்து 5G ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒயர் சார்ஜ் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. ஓவராலாக உங்களுக்கு வந்து 40 MBPSல எனக்கு ஏர்டெல் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 1767 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதோடைய ஸ்பீடு வந்து 40 MBPS ஸ்பீடு அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் எதுவும் இதுக்கு வைக்கல, அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து லேண்ட்லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விங்க் வந்து மியூசிக் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 MBPS வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா. 100 MBPS பிளான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. இதோடைய ஸ்பீட் வந்து 100 MBPS ப்ளஸ் வந்து இதோடைய ரேட் எவ்வளோ மந்த்லி ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பட் 799 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 943 ரூபா வரும், ஓகேங்களா. மந்த்லி ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 943 ரூபா வரும். அது அப்படியே வந்து 3 மாதத்துக்கும் பே பண்ணலாம், 6 மாதத்துக்கும் பே பண்ணலாம், 1 இயருக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்காக வந்து 3 மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கோம், ஓகேங்களா. 943 மல்டிப்ளை 3 மாதத்துக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2829 ரூபா வரும், ஓகேங்களா. 2829 ரூபா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்குமே ரவுட்டர் எல்லாம் கொடுத்துருவாங்க. 100 MBPS வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு லேண்ட் கேபிள் வந்து அது லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கான வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம் ஒரு ஓடிடி இருக்கு, அது வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதோட சப்ஸ்கிரிப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஏர்டெலோட விங்க் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சப்ஸ்கிரிப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. 3 ஓடிடி அது மாதிரி 3 பிளாட்ஃபார்மும் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 943 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 3 மாதத்துக்கு அப்புறம். என்டையராக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2829 ரூபா நீங்கள் பே பண்ணணும் 100 MBPSக்கு, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 MBPS பிளானை பற்றி பார்த்துருவோம். 200 MBPSக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் வச்சிருக்காங்க. இதோடைய ஸ்பீடு வந்து 200 MBPS. இது வந்து 999 ரூபா நீங்க மந்த்லி ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1179 ரூபா வரும், 1179 வரும். இது 3 மாசத்துக்கு எடுக்கலாம், 6 மாசத்துக்கு எடுக்கலாம், 1 இயருக்கு எடுக்கலாம். நம்ம 3 மாசத்துக்கு எடுத்துக்கிறோம். 1179 மல்டிப்ளை பண்ணீங்க 3 மாசத்துக்கு அப்படின்னா 3537 ரூபா வரும், ஓகேங்களா. 3537 வரும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 MBPSல வந்து அன்லிமிட்டடா வந்து நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, எல்லாமே இருக்கும். இதுல இருந்து ஆட்னா வந்து அமேசான் பிரைம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி
ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிரீமியம் இருக்கு இல்லையா, அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 MBPS ஸ்பீட வந்து பாத்துருவோம். ஓகேங்களா, 300 MBPSக்கு இவங்க என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் வச்சிருக்காங்க. இதோடைய ஸ்பீட் வந்து 300 MBPS. இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா 1498 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1767 ரூபாய் 1767 வரும் மந்த்லி ரெண்ட். 1767 வந்து 3 மாசம் பிளான் நீங்க சூஸ் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். 3 மாசத்துக்கு நீங்க பே பண்றது எவ்வளவு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5301 ரூபா வரும். 5301 வரும். 5301 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 MBPSல வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து வாய்ஸ் காலும் நீங்க வந்து அன்லிமிட்டடா பேசலாம். ஒரு லேண்ட்லைன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் கொடுத்துருவாங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக், அதாவது வந்து மொபைல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பேசிக் எடிஷன் வந்து கொடுப்பாங்க, மொபைல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டிவிக்குலாம் இது வந்து செட் ஆகாது. பேசிக் எடிஷன் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட அதாவது இந்த பிளான் முடிகிற வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 Gbps ஸ்பீடு உள்ள பிளான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்காங்க. இதுக்கு மந்த்லி எவ்வளவு பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3999 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 4718 ரூபாய் வரும். ஓகேங்களா, 4718 வரும். இது வந்து 3 மாசத்துக்கு உண்டான பிளானை தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பேசிக் அதுதான். ஓகேங்களா, 3 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4718 ரூபாய் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 14154 ரூபாய் வரும். ஓகேங்களா, 14154 வரும். ஓகேங்களா, 14154 ரூபாய் நீங்க வந்து 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பண்ணதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து மந்த்லி வந்து 4718 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 Gbps ஸ்பீட்ல வந்து இவங்க வந்து அன்லிமிட்டடா ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் இருக்கு இல்லையா, அதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். பிளஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், அப்புறம் அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அந்த பிரீமியம் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு சில மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்டையரா வந்து இவங்க 5 பிளான் வச்சிருக்காங்க. அந்த 5 பிளானோட காஸ்ட் டீடைல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஓவராலா வந்து நான் ஃபுல்லா ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே வந்து அன்லிமிட்டடா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாவுடைய பிளானோட டீடைல் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோடைய ஃபைபர் கனெக்ஷனோடைய டீடைல் மட்டும் தான். ஓகேங்களா, இது பிளாக்கோடைய கனெக்ஷன் கிடையாது. இது OTT சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. செட்டாப் பாக்ஸ் அந்த இதெல்லாம் எதுவுமே வராது. வெறும் ஃபைபர் கனெக்ஷனோடைய அந்த டீடைல் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ஏர்டெல் பிளாக்கோடைய மொத்தம் எத்தனை பிளான் வச்சிருக்காங்க, அது எவ்வளவு பிரைஸ், எவ்வளவு டெபாசிட் அமௌண்ட், ஏர்டெல் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்ப்போம். அப்படி இல்லை உங்களுக்கு ஜியோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜியோ பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல்லா எத்தனை பிளான் இருக்கு, அது என்ன டீடைல், அது எப்படி பிளான் வாங்கணும், பை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் இதுல தான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து பெரிய பூஸ்டா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.